பார்த்து கருத்த மாப்பிளன்னு சொல்லுவீங்களே. யாச்சி இவன் மட்டும் ஏன் அப்படி கடுப்பா இருக்கான்? நீ உங்க அப்பா மாதிரி, அவன் அவ அப்பா மாதிரி. அவ அப்பா கருப்பு, அதனால அவனும் கருப்பா இருக்கான். அதுவும் சரிதான். ஆமா, இவன் என்னத்துக்கு மாலினி அத்தை மாதிரி இல்ல, என்னத்துக்கு மாமா மாதிரி இருக்கான்? பொம்பளை பிள்ளைதான் அத்தை மாதிரி இருந்திருப்பா, அவன் ஆம்பளை பிள்ளைல, அதான் அவ அப்பா மாதிரி இருக்கான். ஏன் மௌன பார்த்து கருத்தான்னு சொல்லிக்கிட்டு இருப்பியல, உனக்கு எம்புட்டு குசும்பு இருக்கு. சரியான ஆளுதாம்ல. சரி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஏன் வெளியவே உட்காந்துருக்கீங்க? ஏடி, உன் மாமியாருக்கு போன போட்டியா வாரன்னு சொன்னாவல, நீ சமையல பண்ணி வச்சிருக்க, அவங்க இன்னும் ஆளையே காணுமே. ஏமா, அதான் எனக்கு யோசனையா இருக்கு. போன இவரையும் ஆளை காணும். என்ன ஆச்சோ தெரியல. என் நாத்தனார் கறி ஏதாவது வம்பளந்துக்கிட்டு இருக்காளா என்னமோ. என்னடி செய்யறது, அந்த பிள்ளை காணோம். அப்படி நானும் மாறும் தான் என்னெல்லாமோ பேசி பாக்குறேன். அவ காதலே வாங்க மாட்டேங்கிறா, ஓங்கிட்டே மல்லுக்கு நிக்கிறாளே. அவளை என்ன செய்ய? அன்னைக்கு கூட அவ மாமியாரு என்கிட்ட ஆவலாதி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு இவளை அங்க அனுப்புனாதான் சரிப்படுவா. விடுமா, நாம எதையாவது சொல்ல போய் அவர் காதுல விழுந்தா அப்புறம் இன்னும் ஏதாவது பிரச்சனையா ஆகும். நமக்கு எதுக்கு? எதையாவது பண்ணிட்டு போறா. விடு, நீ இதெல்லாம் பெருசுப்படுத்தாத. டேய் உள்ள வா, முதல்ல நீ சாப்பிடு. ஏமா நீ சாப்பிடுமா, அவர் வந்துருவாரு. நீ அவனை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு, மாப்பிள்ள வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஐயாக்கு என்னெல்லாம் வேணும்? உனக்கு ஏத்த மாதிரி உனக்கு பிடிச்ச பாதுஷா செஞ்சு வச்சிருக்கேன், முதல்ல சாப்பிடவா. எனக்கு பாதுஷா பிடிக்கணும் உனக்கு யாரு சொன்னா? உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாதா? வா சாப்பிடவா. சரி சரி, அதான் அத்தை கூப்பிட்டு இருக்கல, போய் சாப்பிடு. சரியாச்சி. என்ன உன் மருமவ கடைசியில தனி கொடுத்து போயிட்டாளாக்கும்? ஒன்னு கூப்பிடலையா? அதெல்லாம் கூப்பிடதான் செஞ்சா, நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். என்னத்துக்கு? அதுக்கு சின்ன சிறுசுக இங்க இருந்த வரைக்கும் என் மாவா கறி சண்டையா போட்டுட்டு கிடந்தா. அவ தனியாவது சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் தனியா இருக்க சொல்லியிருக்கேன். ஆமா, நானும் பார்த்தேன், அந்த வழியா போனேன். உன் சம்மந்தி அம்மா அங்க வந்திருக்காவோ போல, பேரனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாவோ. உனக்கும் பேரனை தூக்கணும்னு ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆமா, ஆசை எப்படி இல்லாம இருக்கும்? அதான் தினமும் போய் என் பேரனை எட்டி பார்த்துட்டு வரேன். எனக்கு அவனை பார்த்த உடனே எல்லா கவலையும் மறந்து போயிருது. அதுவும் இல்லாம இன்னைக்கு என் மருமவா அவ புது வீட்டுல பால் கச்சிருக்கல, அங்க சோத்த பொங்கி எங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கா. சரி, கோயில் வந்து கும்பிட்டுட்டு போமேன்னு வந்தேன். நீ நல்ல மனசோட தான் எல்லாம் செய்யற, ஆனா எனக்கு என்னமோ இது சரியா படல. உனக்கு உன் மவனுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் போட்டாவளா? ஒன்னும் போடல, வீட்டை வாங்கி கொடுத்து ஏமாத்தி விட்டாவோ போல. நீ கடைசி வரைக்கும், அதுவும் இல்லாம மவளுக்கு வீடு வாங்கி கொடுத்தாவள, ஒன்னு அவ தனியா வச்சுட்டு போயிட்டா. கடைசி வரைக்கும் தனியா தான் இருக்க போறியா என்ன? நல்லா சொல்லு கிழவி, நீ சொல்றது அது இவ காதுல ஏறுதான்னு பாப்போம். நல்லா ஏமாத்தி மருமவ கறி தனி கொடுத்தனம் போயிருக்கா. அது தெரியாம இது என்ன குறை சொல்லிக்கிட்டு நிக்கி. இங்க பாருட்டி, ஏன் வாய கிளறாத. 1000 தான் இருந்தாலும் அவ உன் அண்ணி, நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. நீ எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிக்கிட்டே இருந்தா நல்லதா இருக்கும். ஒழுங்கு மரியாதையா கல்யாணத்தை முடிச்சிட்டு இடத்த காலி பண்ற வழிய பாரு. தேவையில்லாம எதையாவது பேசிக்கிட்டு இருந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்கோ. ஏய், ஒன்னதான் அறிவில்லாம இருக்க. உன் மருமவ கறி ஈதான் சாக்குன்னு தனி கொடுத்தன போயிட்டா. என்ன கிழவி, நீயும் புரியாம அவளுக்கு ஏத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ தான் புரியாம பேசுற. உன் மவ என்ன தப்பா சொன்னாலும் அவ மத்ததுலாம் அப்படி அறிவில்லாம பேசிக்கிட்டு இருப்பாளா இருக்கும். ஆனா இப்ப அவ சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன சொல்றியே? எனக்கு ஒண்ணும் விளங்க மாட்டுக்கு. என் மருமவ அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாது. இவ கல்யாணம் முடிஞ்சு போன பிறகு என்னையும் அவரையும் அங்கேயே கூப்பிட்டு வச்சுக்குவா தெரியுமா? அண்ணாங்கட்டி, நீ அப்படி கற்பனையில உன் கற்பனை குதிரையே மெதக்க விட்டுக்கிட்டு வானத்துல கனவு கண்டுக்கிட்டு உட்காந்துரு. இங்க பாரு, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஆமாட்டி, அவ சொல்றது உண்மைதான். நீ ஆவேசப்பட்டு பிரயோஜனம் கிடையாது. தனி கொடுத்தனம் போனவதான். இனி உன்னை கூட்டிட்டு போவான்லாம் நீ கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. அது நடக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் இனி தனியா வாழ்ந்து பழக்கப்பட்டுக்குவாங்க. உன் இடத்துல இல்லாம நிம்மதியா இருக்கலான்னு உன் மருமவ முடிவு பண்ணிடுவா.
அதுவும் இல்லாம எந்த ஆத்தாக்காரி மாமனார் மாமியா கூட சேர்ந்து இருக்கணும்னு மவளுக்கு புத்திமதி சொல்வா. ஏன் நீ உன் மவளுக்கு சொல்லுவியா? சொல்லு. இங்க பாரு ஏமா, அந்த கிழவி சொல்றது உண்மைதான். இங்க பாரு, நான் சொல்றேன்னு நீ கோவப்படாத. ஓ மருமவ கறி தனி கொடுத்தனம் போனவ தான். உன்னை கூட்டிட்டு போவான்லாம் நினைக்காத. அதுவும் ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னையும் அப்பாவையும் அந்த வீட்டில் கூட்டி கொண்டு வைப்பான்னு நீ நினைக்கிறியா? ஏமா, அதெல்லாம் நடக்காது. அவ ஒரு பாசாங்குக்கு அப்படி சொல்லுவா. அதுவும் இல்லாம ஓ சம்மந்தி அம்மா அவளை உன் கூட சேர்ந்து வாழ விட்டுருவாங்களா? அப்பா தினம் தினம் குடிச்சிட்டு வர்றதும் நீ அங்கே நிறுந்துக்கிட்டு அவளுக்கு தொந்தரவு பண்ணுவேன்னு தான் சின்ன வீடா பார்த்துருக்காவோ தெரியுமா? உனக்கு அறிவு இருந்தா நீ அன்னைக்கே யோசிச்சிருப்ப. அதை விட்டு போட்டு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க. இங்க பாருமா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல. நான் சொல்றத கேளு. இப்படி எல்லாம் குண்டு தூக்கி போடுற? நான் என் குண்டை தூக்கி போட போறேன். ஓ மவனும் மருமவளும் தான் உன் தலையில பெரிய குண்டா தூக்கி போட்டிருக்காவோ. அது புரியாம லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏமா, இன்னைக்கு நீ அங்க போனேன்னு வச்சுக்கோ, அப்புறம் போய் அங்க தின்னுட்டு வர்றதோட சரி. நீ அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. அவ உன்னை தேடி வருவா. வந்தானா இப்பவே நான் அங்க வந்துடுறேன், என்னாலலாம் இங்க இருக்க முடியலன்னு சொல்லு. அது எப்படி முடியும்? அதான் சொல்றல, நீ சொல்லி பாரு. என்னால இந்த வீட்டிலலாம் இருக்க முடியல, இவ தொந்தரவு தாங்க முடியல. அவ அப்பனுக்கு இவ சோற பொங்கி கொடுத்துட்டு இங்க கிடப்பா. இவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் ஒரே அடியா அங்க வந்துடுறேன். இப்ப பேரனை பார்த்துக்க ஆள் வேணும்ல, அதனால நான் அங்க வந்து இருக்கேன்னு சொல்லு. அது எப்படி? வயசு பிள்ளைய அங்க விட்டுட்டு நீங்க இங்க வந்து இருப்பீன்னு கேட்பால. அவ அம்மையே அதுக்கு சரின்னு சொல்ல மாட்டாளே. அது எப்படி? உன் கல்யாணம் வச்சிருக்கு, உன்னை இப்படி இங்க விட்டுட்டு நான் எப்படி அங்க போக முடியும்? ஆமா, 10,000 கிலோமீட்டரு நம்ம வீட்டுக்கும் அவ வீட்டுக்கும். ஏம்மா, இங்க சோத்த பொங்கி வச்சுட்டு அங்க வந்து இருப்பேன்னு சொல்லு. நீ அங்கேயே இரு. அதை விட்டு போட்டு சும்மா தேவையில்லாம இப்படியெல்லாம் பேசாத. பேரனை நான் பார்த்துக்கிறேன், நான் அங்கேயே இருந்துக்கிறேன். அங்கே வேலையை செஞ்சுட்டு அங்கேயே இருக்கேன்னு சொல்லு. உனக்கும் ஒத்தாசையாக இருக்கும். உங்கள் அம்மா எதுக்கு இம்பட்டு சிரமப்பட்டு இங்கே வந்து பேரனை பார்க்கணும்? பேரனை குளிப்பாட்ட வைக்கவும் உனக்கு கஷ்டமாக இருக்கும். நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி அங்கேயே இரு. அப்படி இருந்தாதான் என் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பெர்மனண்டாக அங்கே இருக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் மருமவ கறி உன்னை இப்படியே நாதியத்த மாதிரி இங்கே தனியாக விட்டுட்டு அவ ஜாலியாக உன் மவன் கூட தனி கொடுத்துன வாழுவா. எப்படி? ஆமாட்டி, அவ சொல்றதுதான் சரி. இப்படி சொன்னா என் மவன் ஒத்துக்க மாட்டானே. அப்போ ஒன்று பண்ணு. என்னட்டி? நான் சண்டை போடுற மாதிரி ஒன்றை போடுறேன். வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லி ஒப்பாரி வச்சுக்கிட்டே நேர அங்கே போய் உள்ள உட்காந்துக்கோ. இது நல்லா தானே இருக்கு. இனி இந்த வீட்டு பக்கம் வந்த நான் எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்றா, அடம் போடுறா, என்கிட்ட மல்லுக்கு நிற்கிறா. இனி ஒரு நிமிஷம் அவ கூட என்னால் இருக்க முடியாது. சட்டு புட்டுன்னு அவளுக்கு கல்யாணத்தை எடுக்கணும். அது வரைக்கும் அவ அப்பனும் அவளும் அங்கேயே கிடக்கட்டும், நான் இங்கே இருக்கேன்னு சொல்லு. அம்மாட்டி, உன் மவ இவளை எடுத்து கொடுக்குறா, நீ என்ன அறிவில்லாம இருக்க? இங்க பாரு, அவ சொல்றது கேளு. இல்லனா உன் சம்மதிக்காரி உள்ள வந்து உட்காந்துக்குவா. நீ தெருல தான் நிக்கணும். எப்படி வசதின்னு பாத்துக்க. நான் நீங்க சொல்ற மாதிரியே வேணும்னா கேக்குறேன். இவளுக்கு எனக்கு ஒத்து போகல. நான் அங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு வேணா அங்க போய் உட்காந்துக்கிறேன். என்ன இதுதான் சரி. அடம் போட்டு அழுது இன்னைக்கு அவ வரும்போது சண்டையை போட்டுட்டு இருக்க மாதிரி இருங்க. ஏய், நீனும் உங்க ஆத்தால கண்டபடி பேசு. உங்க ஆத்தா இன்னைக்கு அழுதுகிட்டே அங்க போய் உட்காரட்டும். இங்க பாரு, நீ உள்ள போலனா உன் சம்மந்தியம்மா உள்ள வந்துருவா. ஏது வசதினே பாத்துக்கோ. நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு வரேன். எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு. எதையோ ஒண்ணு பண்ணுவோம். எனக்கு என் மவனையும் மருமவனையும் விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. அவ என்னை விட்டுட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? நானே அங்க போறேன். டீ, எப்படியோ உன் ஆத்தாக்காரி மனசை மாத்திட்டேன். அவ அங்க இருந்தா உங்களுக்கு நல்லது தானே? ரொம்ப நல்லது கிழவி. நீ செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். எங்க ஆத்தாக்கு இப்படி சொன்னாதான் புரியும். இங்க பாரு, எப்படியோ காரியத்தை சாதிச்சாச்சு. இல்லைன்னு வச்சுக்கோ, என் அண்ணக்காரன் தனி கொடுத்தனம் போனவன் தான். எனக்கு செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யாம விட்டுருவான். இப்போ நீ சொன்ன பிறகுதான் எங்க ஆத்தா இதுக்கே சரின்னு சொல்லியிருக்கா. சரி சரி, எப்படியோ நீங்க நல்லா இருந்தா சரிதான். ஆமா, ஆம்பளை பேல்வோ எப்ப பொண்டாட்டி பின்னாடி ஓடுதான்னு சொல்லவே முடியாது. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான்டி. ஹிட்டி, சட்டுப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கோ.
இங்க பாரு இதுக்கெல்லாம் நான் காரணம்னு உன் ஆத்தாக்கறி உன் அண்ணக்காரன்ட்ட உளறி கிளறி தொலைச்சிடாம அப்புறம் அவன் என்ன விரட்டி விரட்டி அடிக்க வருவான். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ போ. அதானே காரியம் முடிஞ்ச உடனே என்ன விரட்டி முடுக்குவல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கிளம்பு. சரி டி